ஹாய் ஹலோ ஆல்வீஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஸ்காய். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம ஜங்குக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா பிடிச்சிருந்தா, ஓகேவா? அண்ட் வந்து லைக் ரொம்ப ரொம்ப முக்கியம். லைக் அண்ட் கமெண்ட் போட்டுருங்க. ஸோ திருப்பி சொல்கிறேன், லைக் அண்ட் கமெண்ட் போட்டால் மட்டும்தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ கொடுப்பேன். அதையும் நான் வந்து சொல்லிக்கிறேன்டா ஸ்டார்ஸ், ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க், இன்ஸ்டாகிராம் லிங்க் எல்லாமே நான் சேனல் பயோவில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகே? ஹெட்செட் முக்கியம்டா, ஹெட்செட் போட்டுக்கோங்க, ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங் எடுத்த உடனே, டேய் ஃபெரோஸ். சொல்லு மாமே. டேய் ஃபெரோஸு. டேய் மாமே ஜங்குக்கா, என்னடா வச்சிருக்க எனக்கு? ஃபெரோஸ்ன்ற கூட தான் நின்றுருக்கேன்ல, உன் தலை தானே சீவிட்டு இருக்கேன். உனக்கு வேறு மெகந்தி ஃபங்க்ஷனு, நீ வேறு உன் பொண்டாட்டி பக்கத்தில் போய் உட்கார போகிற. அங்கே வேறு நிறைய கலரான பொண்ணுங்கள்லாம் வரும். சரி காட்டு இங்கே பாரு, செட்டிங்ஸ் ஃபுல்லாக அடிச்சு விட்றேன். மஞ்சள் சொக்கால எப்படி இருக்க பார்த்தியா? பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபெரோஸ் பேசிகிட்டு இருக்கான். சரி இப்போ ஜங்குக் தான், டேய் எனக்கு இதெல்லாம் தேவையில்லடா, என் பொண்டாட்டியை கண்ணில் காட்டுங்கடா, நான் பார்த்துக்கிறேன்டா எல்லாத்தையும், இதெல்லாம் எதுக்குடா? ஐயய்ய டேய், என்ன கல்யாண கச்சேரிலாம் பண்ண வேணாமா? டே மயிர் பிடிங்கி, நான் கேட்டேன்னா எனக்கு மெஹந்தி ஃபங்க்ஷன் வைங்க, ரிசப்ஷன் வைங்கன்னு கேட்டேன்னா, எனக்கு இந்த மயிரெலாம் வேணான்டா, என் பொண்டாட்டியே கொடுங்கடா, அது போதும்டா. வாஸ்தவமான பேச்சு தான், ஆனால் இதெல்லாம் தேவையில்ல. உனக்கு டேரெக்டாக என் பொண்டாட்டியை கூப்பிட்டு போய் நான் நொட்டணும் அப்படின்னா நீ என்ன பண்ணியிருந்துருக்கணும்? லவ் மேரேஜ் பண்ணிருக்கணும் மச்சான். ஆனால் நீ என்ன பண்ணுறீங்க? அரேஞ்ச் மேரேஜ். திஸ் இஸ் பியூர்லி அரேஞ்ச் மேரேஜ். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் கேட்டுக்கோங்க, திஸ் இஸ் பியூர்லி அரேஞ்ச் மேரேஜ். அப்புறம் எப்படி மச்சான் நொட்ட முடியும்? டேய் மயிறு, நான் வெந்த புண்ணில் வேக பார்த்துட்டு இருக்கியா? இல்லை மச்சான், சொன்னேன், சும்மா சொன்னேன். ஏய் ஆய முட்டுரு, அன்னைக்கு காண்டு மயிரில் சுற்றிட்டு இருக்கேன். உனக்கு என்னடா இப்போ பிரச்சனை? டேய் மாமே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மச்சான், உனக்கு தான் பிரச்சனை. உனக்கு தான் இப்போ உன் பொண்டாட்டிய. ஏய் ஐயோ மச்சான், தப்பாக நினச்சிக்காத. என்ன, நானும் எவ்வளவோ இந்த வாயை கண்ட்ரோல் பண்ணி பார்க்குறேன் மச்சான், ஆனால் என்ன பண்ணுறது முடியல. உன் கூட சேர்ந்தா மட்டும் ஏன் தெரில இந்த வாய் இப்படிலாம் வேற பேசுது, ஒரே அந்த மாதிரி கண்டென்ட்டாக பேசுது. ஒருவேளை நம்ம 2 பேத்துக்கும் சேர்க்க சரியில்லையோ? என்ன பண்ணுறது காய்ஸ், அதுக்கு தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த ஃபெரோஸ் ரொம்ப நல்ல பையன், ரொம்ப நல்ல பையன், ஓகேவா? டேய் நானா பேசிகிட்டு இருக்கேன், நீனா பிடிங்கிட்டு இருக்க? எனக்கு இது வேணான்டா மச்சான், விடுங்கடா. நான் போய் என் பொண்டாட்டியை அப்படியே இழுத்து கட்டி பிடிச்சி, ஐயோ அதெல்லாம் முத்தம் கொடுத்துணும்டா மச்சான். டேய் ஜங்குக்கா, திருப்பி அதையே சொல்லாதடா மச்சான். டேய் ஏன் பிரச்சனை நான் சொல்கிறேன், உனக்கு என்னடா இப்போ பிரச்சனை? ஜங்குக்கா போதும் மச்சான், நித்ரா, டேய் தாங்க முடியல, உனக்காவது பரவாயில்ல, 2 நாளில் கல்யாணம் ஆக போதும், உன் பொண்டாட்டி வந்துடுவா. இந்த தயாங் பையனுக்கு, அவனுக்கும் ஆள் இருக்கு, ஏதோ வீடியோ காலில் ஓடிட்டு இருக்குது. அந்த புள்ள பாவனா மச்சான், இந்த தயாங்கா இருக்கான் பாத்தியா? ஐயோ சை, அவன் ஒரு காஜா இருக்கான்டா. ஐயோ எந்த நேரம் பார்த்தாலும் கிஸ் அடிக்கிறோம். ஐயோ அவன் பக்கத்துல படுக்கவே முடியல மச்சான், படுக்கவே முடியல. நான் மட்டும் அவன் பொண்டாட்டியா இருந்தானே வச்சுக்கோயேன், பூந்தடிச்சு ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு ஓடிடுவேன். எப்படிலாம் பண்றான் தெரியுமா? ஐயோ தூங்க முடியலடா, அவன் கூட கிஸ் அடிக்கிறான்டா. டேய் மயிறு மாதிரி பண்றான்டா, அவன் கூட இருக்க முடியலடா. உங்களுக்காவது பரவாயில்லடா, ஆள்லாம் இருக்கு, நான் எங்கடா போய் நொட்டுறது? எனக்கு ஒண்ணுமே இல்லை மச்சான், முடிங்களேன்டா. அதுக்கு நான் என்ன பண்றது? நீ தான் ஏதாவது சைடில் ஏதாவது லுக் விட்டுச்சிருக்கணும். ஏது சைடில்? ஏன்டா ஃப்ரண்ட்லேயே அடிக்க முடியலையா, இதில் சைடில் அடிக்கணுமா? ஏன்டா நான் எங்கே போனாலுமே தொக்கு மாதிரி என் கூடயே 2 பாடி கார்ட்ஸ் மாதிரி வந்தீங்கன்னா பிள்ளைங்கெல்லாம் என்னையாடா பார்க்கும்? உங்கள் 2 பேரும் தான்டா பார்க்கும். அது வேற என்னை விட பர்சனாலிட்டி அதிகமாக இருக்கீங்க, உங்களை தான் சைட் அடிக்குங்க. என்னை எங்கடா பார்த்துச்சிங்க? பரவாயில்ல சரி, ஒன்று கடிக்கிற சைடு கேப்லையாவது அகிலா கமலான்னு ஏதாவது உஷார் பண்ணலான்னு பார்த்தா அங்கேயும் கூட வந்து நின்றுட்டு மச்சான் அப்படின்றீங்க. எங்கடா நான் போகிறது? சொல்லு, எங்கே மச்சான் போகிறது? இப்படி இவங்க பேசிகிட்டே இருக்கும் போது சடனாக டோர் ஓப்பன் பண்ணிட்டு தயாங் தான், ஏய் லடு ப்ளீஸ் டி, நைட்டு நான் சொன்ன மாதிரி பிளாக் கலர் சாரி கட்டிட்டு வீடியோ கால் பண்ணுறி, அப்படியே நான் பார்த்துக்கிறேன் ஒன்று. அந்த பிளாக் கலர் சாரியில் அப்படியே ஹிப் ரிவல் ஆகுறது. ஐயோ நான் மட்டும் கூட இருந்தேன்னா அப்படியே நச்சுன்னு வச்சு அழுத்து அடிச்சிருந்துருப்பேன். என்னால் முடியல. ஷார்ப்பாக நைட்டு நான் ஃபோன் அடிச்சிருவேன். ஒழுங்கா ரெடி ஆயிரு எனக்காக, சரியா? சரி டே, நான் உனக்காக அழகா ரெடி ஆயிருக்கேன், என்ன சரியா? அப்படி சொல்றியா புஜுக்கு?
அச்சோ! டேய் அம்மா வராங்கன்னு நெனைக்கிறேன். நான் வைக்கிறேன். அப்படி சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறாங்க. ஃபெரோஸும், ஜங்குக்கும் தேங்க பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க. இவனுங்க எப்படி இங்க வந்தானுங்க? ஐய்யய்யோ! அ "என்னடா மச்சான் ரெடி ஆயிட்டியா? டைம் ஆயிடுச்சு வேற போணும்ல. ஜங்குக்கா, புது மாப்பிள" அப்படின்னு சொல்லிட்டு தயாங் கிட்ட வராரு. அப்போ ஜங்குக் தான் டேவ பார்த்து, "டேய் தயாங்கா, என்னா மச்சான்? எனக்கு கல்யாணமா? இல்ல உனக்கு கல்யாணமாடா? ஆ? ஆ? உனக்கு தான் மச்சான். உனக்கு தான் இப்ப 2 நாள்ல கல்யாணம் ஆக போது. அப்புறம் நான் பண்றத விட நீ நல்லா பண்றியே மச்சான். ஆ? ஆ மச்சான் உனக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு தானடா. ஆ அதான் முன்னாடியே ஏய் ஏய் வயித்தெரிச்சல கட்டாத என்ன? டேய் சரி விட்றா. இன்னும் 2 நாள்ல உனக்கு கல்யாணம் ஆக போது. அப்புறம் என்ன நீ எல்லாம் பண்ணிடுவ. நான் கொஞ்சம் லேட்டா தான் ப்ராசஸ் பண்ணுவேன். இல்லையே! அப்படி ஒண்ணும் தெரியலையே! நீ எப்பயோ ப்ராசஸ் பண்ணி முடிச்ச மாரி தானே தெரியுது. அம் அது மச்சான் டேய் ஏன்டா 2 பேரும் என் வயித்தெரிச்சல கொட்டிக்கிறீங்க? ஆ? டேய் இன்னும் 2 நாள்ல எனக்கு தான்டா கல்யாணம் ஆக போது. ஆனா நானே இன்னும் நொட்டல. ஆனா நீ அதுக்குள்ள ஹ நல்லா வாழ்றா மச்சான். ஒருத்தன் என்னன்னா ஃபோன் கால்லயே வாழ்க்கைய ஓட்டுறான். இன்னொருத்தன் என்னன்னா, "டேய் மச்சான் நான் சிங்கிள்டா, நான் சிங்கிளு." யாரு? நீ சிங்கிளு. அதான் கனவுல ஒருத்தி கூட நொட்டுறால்ல. "டேய் மச்சான் அது என் சன்னி, ட்ரீம் கேர்ள் அதெல்லாம் சொல்லக்கூடாது. அவ வேற மச்சான்." ஏய் ஏய் என்னதான் இருந்தாலும் நொட்டுறல்ல. ம். ஆமா. ஆனா கனவுல தானே. டேய் ஏதோ ஒரு மையத்துல ஒட்டுறல்ல. எனக்கு அது கூட வரமாட்டுது மச்சான். கண்ணு முன்னாலே ஐயோ! அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஜங்குக் புலம்புறாரு. அப்ப தயாங் தான் ஃபெரோஸ் கிட்ட, "டேய் ஃபெரோஸு." "ஆ சொல்லு மாமே." "டேய் என்னடா ஆச்சு? இப்படி புலம்புறான்? ஆ?" "அது ஒண்ணும் இல்ல மாமே. தலைக்கு ஃபர்ஸ்ட் நைட் வேணுமா." "என்னது? டேய் ஜங்குகா ஃபர்ஸ்ட் நைட்டு ஃபர்ஸ்ட் நைட் வேணுமாடா? ஆ?" அப்படின்னு சொல்லிட்டு தயாங் சிரிக்கிறாரு. ஃபெரோஸும் சிரிக்கிறான். ஜங்குக் தான், "டேய் பாடு மயிர்களா, இப்ப எதுக்குடா சிரிக்கிறீங்க? ஆ? இல்லடா, இன்னும் 2 நாள்ல கல்யாணம் ஆக போது. அதுக்கு எதுக்குடா அவசரப்படுற? 2 நாள்ல அவங்களே கூட்டு போய் உடுவாங்க. எல்லாம் பண்ணிக்கோ, என்ன?" அப்படி சொல்லிட்டு தயாங் சொல்றாரு. அப்போ ஜங்குக் தான் அப்படி பார்த்து மொறைக்கிறாரு. "என்னாடா? ஏன்டா மொறைக்கிற? ஏய் தள்றா. டேய் ஏன்டா? என்ன இப்பவே பண்ணணும்." "டேய் இவன் என்னடா இப்பவே பண்ணணுன்றான்?" "டேய் தயாங்கா, எனக்கு இப்பவே வேணும் மச்சான்." அப்போ தயாங் தான், "டேய் ஃபெரோஸு, என்னா மம்மி? இவன் என்னடா? ஏதோ சின்ன குழந்தை லாலிபாப் கடைய பார்த்துட்டு லாலிபாப் வாங்கித்தா, வாங்கித்தான்னு சொல்ற மாரி இருக்கு. அவ பொண்ணா, பொருளா? ஆ? இப்பவே வேணும், இப்பவே வேணும்னா? என்னாடா? என்ன கதை இங்க?" "அதான் மம்மி தெர்ல. நானும் சொல்ட்டேன். டேய் மச்சான் இன்னும் 2 நாள்ல உனக்கு ஆ எல்லா சுப காரியங்களும் நல்லா நடந்துரும்டா. இப்பவே எதுக்குடா அவசரப்படுறன்னு கேட்குறேன். ஆனா மாப்பிள என்னன்னு தெர்ல தொகுறாரு." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபெரோஸ் பார்க்குறான். அப்ப தயாங் தான், "டேய் ஜங்குகா இங்க திரும்பேன்." "என்ன?" "டேய் மச்சான் என்னாடா?" "டேய் கையெடு மொதல்ல." "டேய் மச்சான் ஜங்குகா இங்க பாரேன்." "டேய் தயாங்கா இதெல்லாம் சொன்னா புரியாது. தள்ளு கையெடு." "ஓ! எனக்கு புரியாது." "யாரு? எனக்கு புரியாது. ஃபோன்லயே குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். எனக்கு புரியாதுன்னு சொல்ட்ட பாத்தியா?" "டேய் ஏன்டா வயித்தெரிச்சல கொட்டிக்கிற? டேய் டேய் இர்றா ஜங்குக்கா. கொஞ்சம் பொறுமையா இரு என்ன? ஒண்ணும் இல்ல. இன்னும் 2 நாள் தான் என்ன? சொம்பு நெறையா பாதாம் பால்லாம் ஊத்தி குடுத்து அவங்களே பொண்ணு அழகா ஃப்ரிட்ஜில வச்ச ஆப்பிள் மாரி அழகா ரெடி பண்ணி, அப்படியே அலுங்காம, குலுங்காம அப்படியே கூட்டு வந்து நிறுத்துவாங்க. அதுக்கப்புறம் நீ என்னா வேல பண்றியோ பண்ணிக்கோ மச்சான். இப்ப கொஞ்சம் பொறுமையா இரு. என்ன?" "ஜமுதா பொறுத்தா பூமி ஆளலான்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்காருடா." அப்ப ஃபெரோஸ் தான், "டேய் ஜங்குக்கா, இந்த கரடி பையன்லாம் பழமொழி சொல்ற அளவுக்கு உன் நிலைமை மாறிடுச்சு பாத்தியா? அத நெனச்சா தான் எனக்கு சிரிப்பா வருது." அப்படின்னு சொல்லிட்டு ஃபெரோஸ் சொல்றான். அப்போ ஜங்குக் தான், "ஏய் தயாங்கா, என்ன சொன்னா? பொறுத்தா பூமி ஆளலாமா? ஏன்டா மயிரு, நீ என்ன புடுங்கிட்டு இருக்க? எனக்கு அட்வைஸ் பண்றல, நீ என்ன நொட்டிட்டு இருக்க? எனக்கு புரியல. ப்ரொப்போஸ் பண்ண 3வது நாளே இழுத்து போட்டு பெட்ல பண்றவ நீ. நீ என்கிட்ட பொறுத்தா பூமி ஆளலாம்ன்னு சொல்லிட்டு இருக்கியா? ஏன்டா மயிரு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? ஆ?" அப்படி சொல்லி பேசிட்டே இருக்கும்போது, அப்போ மாமா, மாமா அப்படி சொல்லிட்டு டோர் தட்டுற சத்தம். ஃபெரோஸ் போயிட்டு டோர் ஓப்பன் பண்றான். ஓப்பன் பண்ணா மேகா நிக்கிறா. மேகா வேற யாரும் இல்ல. உங்க சிஸ்டர் தான். ஸோ ஜங்குக் அத பார்த்துட்டு, "மேகா என்ன?" மாமா." "ம். என்ன மேகா?" "இல்ல டைம் ஆயிடுச்சு ஃபங்ஷனுக்கு. கூப்பிடுறாங்க. வாங்க கீழ போலாம்." அப்ப ஜங்குக் தான், "ம். சரி நீ போ."
ஜங்குக் வீட்டுக்கு வெளிய தான் கொஞ்சம் பிளேஸ் மாரி இருக்கும். அங்க தான் வந்து மெஹந்தி ஃபங்ஷன் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க அங்க உட்காந்துருக்கீங்க. ஜங்குக் அங்க தூரத்துல நடந்து வரான். நீங்க பார்க்குறீங்க. அவ்ளோ அழகா இருக்கான். அந்த எல்லோ கலர்ல அந்த ட்ரெஸ்ல செம்ம அழகா. நீங்களே அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க ஜங்குக்க. அச்சோ! என் பன்னி பையனா இது? எவ்ளோ அழகா இருக்காரு. என் கண்ணே பற்ற மாட்டுக்கு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. இப்ப அப்படியே ஜங்குக் தான் உங்க பக்கத்துல வந்து உட்கார்றாரு. நீங்க ஒரு ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸ் தான் போட்டிருப்பீங்க. ஸோ அப்படியே ஒன் ஃப்ளீட்டுக்கு சாரி. ஜங்குக் பக்கத்துல உட்காந்துருக்கீங்க அழகா. ஜங்குக் அப்படியே உங்கள பார்க்குறான். நீங்களும் ஜங்குக்க பார்த்து சின்னதா ஸ்மைல் பண்றீங்க. ஆனா ஜங்குக்கோட கண்ணு அப்படியே உங்க பாடி ஃபுல்லா ரோவ் ஆகுது. நீங்க பார்க்குறீங்க. என்ன நம்மள பார்க்காம கீழ பார்க்குறாரு. அம் என்னங்க? ம். என்ன? ஆ என்னடி? என்ன? ஆ ஏனுங்க, இந்த டிசைன் ஓகேவா? இல்ல இந்த டிசைன் ஓகேவான்னு பார்த்து சொல்லுங்க. ஆ இது நீங்க சொன்னீங்கன்னா, அதே நான் வச்சுக்கிறேன். என்னோட ஹேண்ட்ஸ்க்கு அதே வச்சுக்கிறேன். ஆ சொல்றீங்களா? ஏனுங்க இது ஓகேவா? அப்டியே சொல்லிட்டு நீங்க காட்டிட்டு இருக்கீங்க. ஆனா ஜங்கக்கோட ஃபுல் ஃபோக்கஸும் உங்க ஹிப்ல தான் இருக்கு. ஸோ நீங்க ஹிப் செயின் வேற போட்டிருப்பீங்களா? அதையே பார்த்துட்டு இருக்கான் வெறிக்க வெறிக்க. ஏனுங்க, நான் எங்க காட்டிட்டு இருக்கேன், நீங்க எங்க பார்த்துட்டு இருக்கீங்க? ஆ இங்க பாருங்க, இத பாருங்க. அப்டின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ ஜங்குக் தான், ஐயோ! என்னால அத விட்டுட்டு வேற எங்கேயும் பார்க்க முடியல. என் கண்ணு அங்க தான் போது. நான் என்ன பண்றது? ஆ அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு. நீங்க "என்னங்க பார்த்து சொல்லுங்க. டைம் ஆயிட்டே இருக்கு. சொல்லுங்க." "உனக்கு எது புடிச்சிருக்கு இதுல?" "ஆ, ஆ எனக்கு இது இது புடிச்சிருக்கு." "ஆ சரி. அப்ப அதே வச்சுக்கோ." "ஆ இதுவேவா? இதையே வச்சுக்கட்டுமா?" "ஆ இதே வச்சுக்கோ." "சங்குக்கா நீங்க பார்த்து சொல்லுங்க." "ஏய் ஏய் வச்சுக்கோடி. கைக்கு கோன் தானே வச்சுக்க போற. அதுல என்ன நீங்க பார்த்து சொல்லுங்க, அது பார்த்து சொல்லுங்கன்னு. ஆ வச்சுக்கோ." அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே ஜங்குக் சொல்லிட்டு இருக்காரு. நீங்க ஆ சரி, சரி. சரி, சரி கோவப்படாதீங்க. நான் நான் இதே வச்சுக்கிறேன். அங்க மெஹந்தி போடுறவங்கள்ட்ட, ஸோ இதே வச்சு விடுங்க அப்படின்ற மாரி சொல்லிடுறீங்க. ஸோ அவங்களும் ஓகே மேம் சொல்லிட்டு, அவங்களும் வச்சு விடுறாங்க. இப்போ நீங்க ஒன் சைடா ஃப்ளீட் போட்டிருக்கிறதுனால, அப்படியே நீங்க கொஞ்சம் சாரீலாம் அட்ஜஸ்ட் பண்ணி, உங்க முந்தானைய எடுத்து உங்க ஹிப்ல சொருவிட்டு, அப்படியே உங்க ஹேண்ட காட்டுறீங்க. ஸோ ஜங்குக் பார்க்குறான். இவ்வளோ நேரம் அரையும் குறையுமா தெரிஞ்சது அவன் கண்ணுக்கு. ஸோ இப்போ ஃபுல்லா கொஞ்சம் லைட்டா அப்படியே தெரியும்போது, ஜங்குக்கால அவ்வளோதான். ஐயோ! டேய் ஜங்குகா! என்னாடா இவ? இவ இப்ப எதுக்கு இப்படி காட்டிட்டு இருக்கா? ஐயோ! இவன் வேற தூக்கிட்டானே! ஐயோ! டேய் ஜங்குகா! என்னாடா உனக்கு வந்த சோதனை? டேய்! அப்படின்ற மாதிரி ஜங்குக் தான் அப்படியே அவனோட ஹேண்ட தான் நல்லா அப்படியே ஸோ 2 ஹேண்டையும் மாத்தி டைட்டா அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கான். என்ன பண்றதுன்னே தெரியாம. அப்ப அத ஃபெரோஸ் பார்த்துட்டு, "ஏய் மாமி ஜங்குகா!" "டேய் என்னாடா?" "என்னாச்சு மாமி? ஒரு மறக்காம உட்காந்துருக்க? ஆ என்ன ஆச்சு?" "ஆ ஒண்ணும் இல்ல." "இல்ல மச்சான், நீ ஒரு மாரியா உட்காந்துருக்கியா? அதான் கேட்குறேன். என்ன ஆச்சு சொல்லு?" "டேய் இன்னும் இல்ல." "இல்லடா மச்சான்." "டேய் எப்பா சாமி, ஒண்ணும் இல்லன்னு சொல்றேன்ல. என்ன இப்போ உனக்கு பிரச்சனை? ஆ?" "டேய் டேய் மச்சான் கத்தாதடா. பாவம் உன் பொண்டாட்டி பயந்து தெரிச்சடிச்சு ஓடிட போறா." "டேய் மயிரு, ஒழுங்கா போயிடு. இல்லைன்னா எட்டி மிதிச்சிருவேன் அங்கேயே. அப்புறம் ஒண்ணும் புடுங்க முடியாது." "ஐயய்யோ! ஐயோ! நமக்கெல்லாம் நம்மளோடது முக்கியம்ப்பா. சாமி உனக்கு என்ன இருந்தா எனக்கு என்ன?" அப்படின்ற மாதிரி ஃபெரோஸ் அப்படியே சைலண்டா நின்னுட்டுருக்கான். இப்போ உங்களுக்கு அப்படியே தண்ணி தாகமா இருக்கு. ஸோ அப்படியே அப்போ உங்க தங்கச்சிய தான் கூப்பிடுறீங்க. "மேகா, மேகா! ஆ என்னக்கா? இங்க வாயேன்." "என்ன?" "ஏய் எனக்கு கொஞ்சம் தண்ணி தாகமா இருக்கு. நீ ஏதாவது குடிக்கிறதுக்கு எடுத்துட்டு வாயேன்." "சரிக்கா, எடுத்துட்டு வரேன்." அப்படின்ட்டு உங்க தங்கச்சியும் போய் உங்களுக்காக ஒரு கிளாஸ் ஆஃப் ஜூஸ் எடுத்துட்டு வரா. ஸோ உங்கள்ட்ட குடுக்குறா. நீங்க, "ஏய் மேகா, என் கையில கோன் வச்சுட்டுருக்கேன்ல, நீ கொஞ்சம் கிட்ட கொண்டு வா கிளாஸ." அப்படின்றீங்க. அப்போ உங்க தங்கச்சி, அக்கா எனக்கும் மெஹந்தி வைக்கணும்க்கா. அங்க பாரு நான் பாதி கையில வச்சுட்டேன். நீ கூப்பிட்டோனே நான் ஓடி வந்துட்டேன் பாரு. பாதி கையில தான் வச்சிருக்கேன். நானும் போய் மெஹந்தி வைக்கணும். மாமா நீங்க சும்மா தானே இருக்கீங்க. இந்தாங்க அக்காவுக்கு ஜூஸ் குடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேகா ஜங்குக் கிட்ட குடுத்துட்டு போயிடுறா. ஜங்குக் அப்படியே பார்க்குறான். நீங்க, "ஏய் மேகா, ஐயய்யோ! ஏய் மேகா" அப்படி சொல்லிட்டு நீங்க கூப்பிடுறீங்க. ஆனா மேகா கண்டுக்கவே இல்ல. நீங்க அப்படியே ஜங்குக்கே பார்க்குறீங்க. ஜங்குக் வந்து, "ஏய் இருடி நான் குடுக்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே கிளாஸ கொஞ்சம் கிட்ட கொண்டு வந்து உங்க கிட்ட மவுத் கிட்ட வைக்கிறான். நீங்களும் அப்படி குடிக்கிறீங்க சிப் பண்ணி. ஸோ குடிக்க குடிக்க ஜங்குக் வந்து உங்களோட நெக்ஸ தான் பார்க்குறான். நீங்க நீங்க ஜூஸ் குடிக்கும்போது அது அப்படியே அந்த அப் அண்ட் டவுன்ஸா இருக்கு. ஸோ அத பார்க்குறான் அவன். ஸோ அப்படியே அவங்களோட லிப்ஸ் ஓரத்துலருந்து
அப்படியே ஒரு ட்ராப்ஸ் மட்டும் அப்படியே டைரக்ட்டா அவங்க லிப்ஸ்லேருந்து கீழ அப்படியே ஃபாலன் ஆகுது. ஜங்குக் பார்க்குறான். அது உங்க நெக்லேருந்து அப்படியே உள்ள போகுது செஸ்ட்டுக்குள்ள. ஜங்குக் அத பார்த்துட்டு கல்ப் பண்ணிட்டு, அப்படியே அவன் ட்ரங்க்லாம் வச்சு அப்படியே என்னமோ பண்றான். ஸோ அப்படியே லிப்பெல்லாம் கடிக்கிறான். ஸோ நீங்க பார்க்குறீங்க. அ அம் என்னங்க? ஆ ஏனடி? போதும், போதும். போதுமாடி? ஆ போதுங்க. போதும். அப்ப ஜங்கு உங்கள பார்க்குறான். உங்க லிப்ஸ்ல ஃபுல்லா அந்த ஜூஸ் ஏரியாவா இருக்கு. ஜங்குக்கா ஒரு மாரியா இருக்கு. ஐயோ! எல்லாம் நேரம் தகுந்த மாரியே நடக்குது. அப்டின்ட்டு ஜங்குக் அப்படியே சைலண்ட்டா உட்காந்துருக்கான். ஸோ அப்போ அப்படியே உங்களோட ஃப்ரண்ட்ல நீங்க ஃப்ரீயா விட்டுருக்கிறதுனால குட்டி குட்டியான பேபி ஹேர்ஸ்லாம் உங்க ஐஸ் கிட்ட அங்க இங்கன்னு வந்து டிஸ்டர்ப் ஆகுது. நீங்க அப்படியே அத கொஞ்சம் கொஞ்சம் வச்சு மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஹேண்ட வச்சு அப்படியே மேனேஜ் பண்ண ட்ரை பண்றீங்க. ஆனா அது உங்களால முடியல. நீங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றத ஜங்குக் பார்த்துட்டு, "ஏய் இருடி இருடி நான் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக் தான் அப்படியே அவரோட ஹேண்ட வச்சு அவங்களோட சின்ன சின்ன பேபி ஹேர்ஸ்லாம் அழகா எடுத்து விடுறாரு. உங்க கிட்ட வந்து அப்படியே ஊதிலாம் விடுறாரு. நீங்க அப்படியே பார்க்குறீங்க. ஜங்குக் அப்படியே உங்க கிட்ட வந்து உங்க க்ளோஸ்அப்ல உங்க லிப்ஸ பார்க்குறாரு. அவ்வளோதான் மனுஷனுக்கு. முடிஞ்சிச்சு சோலி. அப்படியே ஒரு மாரி ஸ்டாச்சு மாரி இப்படி பார்த்துட்டே இருக்காரு உங்க லிப்ஸ. ஐயோ! இந்த லிப்ஸ் வேற இப்படி இருக்கு. இழுத்து அடிச்சா 2 நாளைக்கு விட மாட்டேன் போலயே! எப்படி எனக்கு கிடைப்ப? ஆ ஐயோ! அப்படின்ட்டு ஜங்க் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஆம் என்னங்க? ம். என்னடி? ஆ இல்ல. நீங்க இந்த மாரிலாம் பண்ணாதீங்க. ஏய்! நான் பண்ணாம வேற யார்ரி பண்ணுவா உனக்கு? ஆ இல்லங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி வேணாம். கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ணிக்கலாம். ஏன்னா, இப்போவே நீங்க இப்படிலாம் பண்ணீங்கன்னா, உங்க வீட்டு சைடுல யாராவது பார்த்துட்டு என்ன சொல்வாங்க? பாரு இன்னும் கல்யாணம் கூட ஆகல. அதுக்குள்ள புருஷன அழைச்சி போட்டா, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க இதெல்லாம் எனக்கு பண்ணாதீங்க. ஓகேவா? அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்ப ஜங்குக்கு அப்படியே பார்த்து முறைக்கிறான். ஆ ஏய்! யார் என்ன சொன்னா எனக்கு என்ன? ஆ சொல்லு. நீ என் பொண்டாட்டி தானே! உனக்கு தானே செய்றேன். ஆ ஆமாங்க. ஆனா இன்னும் கல்யாணம் ஏய்! என்கேஜ்மெண்ட் பண்ணாலே பாதி புருஷன் பொண்டாட்டி தான். புரியுதா? கல்யாணம் என்னாடி? என்ன? ஒரு மஞ்ச கயிறு அவ்வளோதானே! ஆ அச்சோ! அப்படிலாம் சொல்லாதீங்க. அதுக்கு நெறைய வேல்யூ ஏய் ஏய்! சரி சரி. எப்பா லெக்சர் எடுக்க ஆரம்பிச்சுருவாளுங்க. சரி அதெல்லாம் விடு. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னங்க? என்ன சொல்லணும்? ஏய் பொண்டாட்டி கிட்ட வாயேன். என்ன? ஏய் எனக்கு கிஸ் வேணும்டி. ஆ கிஸ்ஸா? அப்படின்றீங்க? அப்ப டக்குன்னு இப்ப உங்களுக்கு மெஹந்தி போட்டுட்டு இருந்தவங்க, அப்படியே உங்கள பார்க்குறாங்க. அப்ப ஜங்குக் தான், "ஏய் கத்தாதடி! எதுக்குடி இப்ப கத்துற?" "ஆ நீங்க என்ன சொன்னீங்க? கிஸ் வேணுமா?" "ஏய் ஆமாண்டி கிஸ் தான் வேணும். கத்தாதடி!" அந்த பொண்ணு வேற ஒரு மாரி பாக்குது. "ஆ ம் என்னங்க சொல்றீங்க? ஆ ஏய் எனக்கு கிஸ் வேணும். வா ஒரே ஒரு கிஸ்ஸு." "ஆ என்னது? இவ்ளோ அசால்ட்டா சொல்றீங்க?" ஏய் ஆமாண்டி. ஆ ஒரே ஒரு கிஸ் மட்டும் அடிச்சுக்கலாமா? ஆ என்னங்க அதெல்லாம் வேணாங்க. அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அப்ப ஜங்குக் வந்து, ஏய் ப்ளீஸ் டி ஒரே ஒரு கிஸ் டி. ஒரே ஒரு கிஸ்ஸு. என்னங்க? என்ன நீங்க? ஆ இங்க வந்து நின்னுட்டு கிஸ் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எல்லாரும் இருக்காங்க. யாருக்காவது காதுல விழுந்துற போது. கம்முனு இருங்க. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே அந்த பேச்ச நீங்க அப்படியே அத டைவர்ட் பண்றீங்க. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்போ ஒரு 9:00 அந்த மாரி இருக்கும். எல்லாருமே சாப்பிட்றதுக்காக அப்படியே சேர் போட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ வெளிய தான் சாப்பாடு எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ நீங்களும் உட்காந்துருக்கீங்க. உங்க பக்கத்துல ஜங்குக் வந்து உட்கார்றதுக்கு வரான். அதுக்குள்ள உங்க அண்ணன் பொண்ணு, "வயன் அத்த." "ஆ என்ன குட்டி?" அத்தை எனக்கு பசிக்குது. சாப்பாடு ஊட்டி விடுறியா?" "ம் சரி வா." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்க அந்த குட்டி பாப்பாவ அப்படியே உங்க மடியில தூக்கி உட்கார வச்சு, அப்படியே சாப்பாடு ஊட்டி விடுறீங்க. ஜங்குக் பார்க்குறான். நீங்க ஊட்டி விட ஜங்குக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அவன் அப்படியே மொறச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஃபெரோஸ் தான், "டேய் மச்சான் பாவம்டா சின்ன குழந்த. அப்படி பார்த்து முறைக்காத. பயந்துற போது பூச்சாண்டின்னு. கொஞ்சம் ஃபேஸ க்ளோஸ்அப்ல கொண்டு போகாத மம்மி." அப்படின்னு சொல்லிட்டு ஃபெரோஸ் சொல்றான். எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி நடக்குது? ஆ ஆசையா என் பொண்டாட்டி கையில சாப்பிடலான்னு வந்தா, அவ மடியில ஏறி உட்காந்து நான் சாப்பிடணும். அவ கையால எனக்கு ஊட்டி விடணும். அவளோட அவளோட அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பேச பேச அப்படியே ஃபெரோஸ் தான், "போதும் மம்மி நிறுத்து நிறுத்து. அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். இப்ப கல்யாணம் என்ன? இப்ப மூட்டு தின்னு." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபெரோஸ் நியூஸ் கட் பண்றான். ஸோ அப்படியே ஃபெரோஸ பார்த்துட்டு மொறச்சுக்கிட்டே இங்க ஜங்குக் சாப்பிடுறான். "நீங்க அந்த குட்டிக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கீங்க." ஸோ அப்போ ஜங்குக் தான்,
என்ன இவ கண்டுக்கவே மாட்றா. அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அப்படியே லைட்டா அவனோட கால்ல எடுத்துட்டு வந்து, உங்க கால்ல வச்சு, அப்படியே லைட்டா டச் பண்ணி சொரண்டுறான். நீங்க அப்படியே பார்க்குறீங்க. ஆ சமுகா! அம் ஏய் என்னா என்னாடி? ஆ அப் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கால எடுங்க. ஒரு மாரி இருக்கு. என்னாடி? என்னா என்ன ஒரு மாரி இருக்கு? ஆ சமுகா! ஒரு மாரி இருக்கு சமுகா. நீங்க கால் எடுக்குறீங்களா? ஏய் நான் சொல்றி. நான் ஒரு மாரி இருக்குன்னு சொல்லு. ஆ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் உங்க கிட்ட கிட்ட வரான். நீங்க ஜமுகா ஒரு மாரி கூசுது. எனக்கு ஆ உனக்கு உனக்கு என்னடி? ஆ சொல்லு சொல்றி. அத ஃபெரோஸ் பார்த்துட்டு, "டேய் ஜங்குகா பாவம்டா. அந்த புள்ளையோட காய போட்டு ரொம்ப தேய்ச்சிராத." நானா உன் கால்ல தொட்டேன். ஷாம் பொண்டாட்டி கால்ல தான தொட்டேன். உனக்கு என்னடா? கொட்டிக்க தானே வந்த. கொட்டிட்டு கெளம்பு. அப்படின்னு சொல்லிட்டு, இவ அப்படியே ஜங்குக் தான் அப்படியே மொறச்சு பார்த்து சொல்லிட்டு இருக்கான். இவன் திருந்த மாட்டான். இவன் திருந்தவே மாட்டான். அப்படியே ஜங்குக் வந்து உங்க கால விடாம அப்படியே ரப் பண்ணிட்டே இருக்காரு. அது கொஞ்சம் கொஞ்சமா அவரோட கால் அப்படியே உங்க சாரியெல்லாம் கொஞ்சம் லைட்டா மேல தூக்கிட்டு போகுது. நீங்க "என்னங்க என்னங்க என்ன பண்றீங்க?" "ஆ ஏய் நான் ஒண்ணும் பண்ணலடி. நான் சும்மா காலம் காலம் வச்சு உரசுறேன். உனக்கு எப்படி இருக்கு? ஆ எப்படி இருக்குடி? ஆ" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட கிட்ட அப்படியே கால கொண்டு வராரு. நீங்க நீங்க அப்படியே ஆல்மோஸ்ட் சாப்பிட்டு முடிச்சிருந்திருப்பீங்க. இதுக்கு மேல உங்களால உட்காந்து சாப்பிட முடியல. பிகாஸ் ஜங்குக் வந்து அவரோட கால வச்சு நல்லா இது பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு அது வேற ஒரு மாரி இருக்கு. ஸோ அதனால டக்குன்னு சாப்பாடும் வேணாம், ஒண்ணும் வேணான்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே ஏஞ்சிடுறீங்க. ஏஞ்சிட்டு இப்போ அப்படியே ஹேண்ட் வாஷ் பண்றதுக்காக தான் நீங்க போறீங்க. இப்போ ஜங்குக் தான் அத பார்த்துட்டு, "ஓ! மேடம் என்கிட்டருந்து தப்பிச்சான்னு பார்த்தீங்களா? அதெல்லாம் முடியாது. இதோ வந்துட்டேன்டி, உன் புருஷன் வந்துட்டான்." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கும் உங்க பின்னாடியே ஏஞ்சி வரான். ஸோ, நீங்க ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்காக போறீங்க. கொஞ்சம் தள்ளி தூரமா அப்படியே கொஞ்சம் இருட்டான ஸ்பேஸ் கிட்ட தான் அங்க தண்ணி வச்சிருப்பாங்க. அங்க தான் ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்காக எல்லாரும் இருப்பாங்க. ஸோ, அங்க நீங்க வரும்போது நேரம் பார்த்து யாருமே வரல. அந்த ஏரியால வேற லைட்டே இல்லாம கொஞ்சமா இருட்டா இருக்க மாரி இருக்கு. நீங்க அப்படியே பார்க்குறீங்க. பின்னாடி திரும்பி யாராவது வருவாங்க. அவங்க கூடயே வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா யாருமே வரல. ஆனா ஜங்குக் வராரு. நீங்க பார்க்குறீங்க. ஐயய்யோ! இவரு ஏன் வராரு? ஆ ஏய் பொண்டாட்டி ஆ ஜமுக்கா என்னடி நின்னுட்டே இருக்கா? ஆ வா ஹேண்ட் வாஷ் பண்ணலாம். ஆ சரி ஜமுக்கா. அப்படி சொல்லிட்டு நீங்க அப்படியே போகும்போது, அத்தை ஆ என்னம்மா? அம் நானும் வரேன். என் ஹேண்டெல்லாம் சாப்பாடா இருக்கு. நானும் வரேன். எனக்கும் ஹேண்ட் வாஷ் பண்ணி விடு. அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு கிட்ட வரா. ஜங்குக் தான். டேய் ஜங்குகா என்னடா இது? இந்த குட்டி குழந்தை வேற. இது வேற பின்னாடியே வந்துட்டே இருக்கு. என்ன பண்றது? டேய் ஃபெரோஸு! ஆ மச்சான்! டேய் இங்க வாடா, இங்க வா. ஆ என்னடா? குட்டி இங்க பாருடா. இந்த மாமா கூட போ. இவரு ஹேண்ட் வாஷ் பண்ணி விடுவாரு. என்ன? டேய் டேய் இந்தாடா தூக்கிட்டு போய் ஹேண்ட் வாஷ் பண்ணி விட்றா. ஆ சரி மாமி. ஆ இந்த மாமா கூடயா? நான் போமாட்டேன். இந்த மாமாவ பார்த்தாலே பயமா இருக்கு. அச்சோ! பூச்சாண்டி மாரி இருக்காரு. இவரு கூட தான் நான் போவே மாட்டேன். அத்தை நான் உங்க கூடயே வரேன். நீங்களே எனக்கு ஹேண்ட் வாஷ் பண்ணி விடுங்க. அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டயே வரா. அப்போ ஃபெரோஸ் தான் என்னது? ஏய் என்ன முளைச்சி 3 இலை விழல? என்ன பார்த்தா உனக்கு என்ன பூச்சாண்டி மாதிரி தெரியுதா? அப்படியே ஒரு லெஃப்ட்ல ஒன்று ரைட்ல திரும்பிக்கோ. என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபெரோஸ் பேசிட்டு இருக்கான். அப்போ அந்த பொண்ணு அத்தை நீ ஏன் கூப்பிட்டு போ ப்ளீஸ். நீங்க அச்சோ தங்கமே வா அத்தை கிட்ட வா நான் உன்னை தூக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நீங்க தூக்கிறீங்க. இப்போ அப்படியே நீங்க தூக்கிக்கிட்டு அந்த இருட்டில் தான் நடந்து போறீங்க. ஜங்கு அதை பார்த்துட்டு அப்படியே உங்க பின்னாடியே வரான். ஸோ இப்போ உங்க பின்னாடியே வந்துட்டு உங்க இப்போதான் பிடிச்சி கேள்றாரு. ஸோ நீங்க அப்படியே என்னாச்சு அத்தை? ஆ ஆ ஒன்றும் இல்லைடா ஒன்றும் இல்லை. என்னங்க கையை வச்சுட்டு கம்முன்னு இருங்க. பாப்பா இருக்கால. சரி சரி நான் எதுவும் பண்ணல. நான் கேட்டது இப்போ தரியா? என்னது? அதான்டி கிஸ்ஸு. ஆ ஒண்ணே ஒன்று நச்சுன்னு அப்படியே லிப்பு வச்ச மாதிரி டச் ஆனா போதும். மீதிலாம் நான் பார்த்துக்கிறேன். என்னடி சொல்ற? ஆ என்னங்க பாப்பா இருக்கா? என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? கம்முன்னு இருங்க. அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நீங்க அந்த பாப்பாக்கு தான் ஹேண்ட் வாஷ் பண்ணி விட்டுட்டு அவரோட மவுத்லாம் அப்படியே தொடச்சி விட்டுட்டு இருக்கீங்க. இப்போ அப்படி ஸோ அந்த பாப்பாவோட லிப்ஸ்லலாம் கொஞ்சம் வாட்டர் ட்ராப்ஸாக இருக்கிறதுனால இப்போ நீங்க துடைக்கிறதுக்காக உங்க உங்க சேலையோட முந்தானிய எடுத்து கொண்டு போறீங்க. அப்போ ஜங்குக் தான் அப்படியே ஜங்குக் அத டக்குன்னு புடுங்கி
அவன் வந்து உங்களோட முந்தானி சேலையில அவனோட லிப்ஸ்லாம் தொடச்சிக்கிறான். நீங்க பார்க்குறீங்க. என்ன ஜங்குக்கா? ஆ ஏய் என்னா? எனக்கு தாண்டி நீ ஃபர்ஸ்ட் எல்லாமே பண்ணணும். என்னா? ஆ நான் தானே உன் புருஷன். ஆமா நீங்க தான். ஆனா சின்ன குழந்தை தானே. ஏய் என்ன சின்ன குழந்தை தானேன்னு. ஆ ஆ ஜங்குக்கா இப்போ எதுக்கு கிட்ட வரீங்க? ஒரு நிமிஷம் இருங்க. குட்டி இந்தா காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் அந்த பாப்பாவுக்கு சேலையில் அப்படியே தொடச்சி விடுறீங்க. உடனே அப்படியே அந்த பாப்பா பார்க்குறா. அப்போ ஜங்குக்கு தான் இங்கே பாடுறா குட்டி, அதான் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டோம்ல, ஸோ நீ போண்ணா அத்தையும் மாமாவும் கொஞ்சம் பேசணும். நான் அத்தை கூட தான் இருப்பேன். அத்தை நீயும் வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்லிட்டு இருக்கு. ஏய் அவள் ஏன் பண்ணாட்டிமா என்ன நீ கூப்பிட்டு போகிறா? நான் உஷார் பண்ணி வைப்பேனா என்ன? நீ கூப்பிட்டு போகிறா? ஆ போ, உங்கள் அம்மா கூப்பிட்றாங்க பாரு, போடா குட்டி போ. இப்படி ஜங்குக்கு வந்து கொஞ்சம் கோல்டாச்சு சொன்னோடனே அந்த பொண்ணுக்கு பயம் வந்து அந்த குட்டி பொண்ணு அப்படியே ஓடுறா. நீங்கள் ஜங்குக்கா என்ன பண்ணுறீங்க? எதுக்கு நீங்கள் அப்படி பேசுனீங்க? குட்டி நில்ல. ஏ எங்கே போகிற? ஆ ஆ அவங்க அம்மா கிட்ட. ஏய் அதெல்லாம் அந்த பாப்பா போயிடும், நீ வா நம்ம 2 பேரும் கொஞ்ச நேரம். ஏய் ஒரே ஒரு கிஸ்டி, நான் கேட்டது மட்டும் கொடுத்துரு, நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட லிப்ஸும் உங்கள் லிப்ஸும் கிட்ட கிட்ட வருது. ஸோ அப்போ டக்குன்னு உங்கள் அம்மா தான் வையான் வையான் எவ்வளோ நேரமா ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு இருப்ப, வா டக்குன்னு டைம் ஆகுதா இல்லையா அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. நீங்கள் இந்த வந்துட்டம்மா அப்படி சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு ஜங்குக்கு தள்ளி விட்டுட்டு அப்படி போகிறீங்க. ஜங்குக்கு வந்து ஐயோ பொண்டாட்டி கூட ஒரு கிஸ்ஸு கூட அடிக்க முடியாமல் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே அவனும் அப்படியே வந்த வழியாக திரும்பி போகிறான். ஸோ இங்கே நீங்கள் வேக வேகமாக ஓடி போய் உங்கள் அம்மா பக்கத்தில் நினைக்கிறீங்க. ஜங்குக்கு உங்கள் ஆப்போசிட்டில் நின்றுட்டு உங்களை பார்க்குறான். உங்களுக்கு மூச்சு வாங்குது. உங்கள் அம்மா வேற வயன் என்னம்மா ஆச்சு? என்னாச்சு? என் பிள்ளைக்கு எப்படி மூச்சு வாங்குது? அது அம்மா அது வந்து ஏய் கொன்றா சொல்லாதடி. அது அம்மா அங்கே இருட்டில் ஒரு பூனை, அங்கே பூனையை பார்த்து பயந்துட்டம்மா, அதான். ஐயோ அதுக்கு தான் தனியாக போக வேணாம்னு சொன்னேன், கூட உன் தங்கச்சி கூப்பிட்டு போயிருக்கலாம்ல. இல்லைம்மா இங்கே தானே இருக்குன்னு போனேன். ஆனால் சரி வா வா, இனிமேல் எங்கே போனாலும் அம்மாவை கூப்பிட்டு போ சரியா? சரிம்மா சரி வா அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்படியே உங்களுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. ஜங்குக்கு உங்களை பார்த்து அப்படி கண்ணடிக்கிறான். நீங்கள் அப்படியே உங்கள் அம்மா கூட பின்னாடி போகிறீங்க. ஸோ இப்போது நீங்களும் ஜங்குக்கும் ஆப்போசிட்டில் தான் உட்காந்துருக்கீங்க சோஃபாவில். ஸோ ஜங்குக்கு உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறான், உங்களை பார்க்குறான். நீங்கள் ஜங்குக்கு பார்க்குறீங்க. ஜங்குக்கு உங்களை பார்க்கும் போதெல்லாம் கிஸ் வேணும்னு சொல்கிறான். பொன்னாடி ப்ளீஸ் டி பாடி ஒரே ஒரு கிஸ்ஸு ஒரே ஒரு கிஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷன்லேயே பண்ணி காட்டுறான். நீங்கள் ஓஷன் அங்கே பார்க்காதடி, திரும்பிடு. ஆனால் பார்க்காம இருக்க முடியலையே, என் கண் அவரை தான் தேடுது, நான் என்ன பண்ணுறது? எவ்வளோ அழகாக என் முன்னாடி நல்லா அழகாக வேஷ்டி சட்டெல்லாம் போட்டு உட்காந்துருக்காரு, எப்படி இருக்குது தெரியுமா? வயன் எனக்கும் ஆசை தான், ஆனால் வேணாம் இல்லை அம்மாவுக்கு தெரிஞ்ச திட்டுவாங்க. வயன் திரும்பிடுறி அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படி திரும்பிடுறீங்க. சரி ஜங்குக்கு இங்கே பார்க்குறான். பொன்னாடி பார்க்க கூட மாட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக் தான் உடனே ஃபோன் எடுத்து உங்களுக்கு மெசேஜ் தான் பண்ணுறான். நீங்கள் அப்படியே சைடு கேப்பில் ஜங்குக்கு பார்க்குறீங்க. ஜங்குக்கு வந்து ஃபோனை பாருடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ தான் நீங்கள் ஃபோன் எடுத்து பார்க்குறீங்க, அதில் நோட்டிஃபிகேஷனில் வந்திருக்கு. ஸோ பார்த்தா ஜங்குக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் அதை உள்ளே போய் டச் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா நடி எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் என் ரூமுக்கு வந்துடுறி சரியா, ஒரே ஒரு கிஸ்ஸு மட்டும் அடிச்சுட்டு விட்டுறேன், ஓகேவா அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டிருக்காரு. நீங்கள் அதை பார்த்துட்டு என்ன எல்லோரும் தூங்கினதுக்கப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷாக்காக பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக்கு வந்து நாடி ரிப்ளைவே காணும், ரிப்ளை பண்ணு அப்படின்னு போட்டு விடுறாரு. நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் எதுவுமே சொல்லாமல் பயத்துலேயே அப்படியே ஆஃப் பண்ணிடுறீங்க ஃபோனை. ஜங்குக்கு பார்க்குறான். ரிப்ளை பண்ணுறீ? ஐயோ எனக்கு திரும்பாதடி அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்பிக்கிறீங்க. ஸோ கொஞ்ச நேரம் இப்படி தான் போகுது. நீங்கள் உங்கள் ரூமுக்கு போயிட்டு அப்படியே நீங்கள் பெட்டில் படுத்துக்கிறீங்க. அவங்க பக்கத்தில் அவங்க அம்மா தங்கச்சி சொல்லிட்டு எல்லாம் படுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் மட்டும் அந்த பில்லோவை ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ எல்லோரும் தூங்கிட்டாங்க, ஆனால் நீங்கள் தூங்கவே இல்லை. உங்களுக்கு இப்படி தூக்கமே வரல. ஜங்குக்கு பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கீங்க ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு. ஸோ எல்லோரும் தூங்கிட்டாங்க. கரெக்டாக ஜங்குக்கு வந்து ஒரு 12 மணி போல் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறாரு. பொண்டாட்டி நாடி தூங்கிட்டியா அண்ணா
அப்படின்னு சொல்லி மெசேஜ் போடுறாரு. நீங்கள் அதை பார்த்துட்டு ஆ அச்சோ என்ன இவரு என்ன தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி அதை பார்த்துடுறீங்க. நீங்கள் பார்த்தது அந்த ப்ளூடிக் வந்து அவர் காட்டுது. சொன்னால் நீங்கள் ரிப்ளை எதுவுமே பண்ணல. ஜங்குக்கு அதை பார்த்துட்டு நான் ஆன்லைனில் தான் இருக்கா, ஒரு மெசேஜ் கூட பண்ண மாட்டேறா, அப்போ நீ முழிச்சிட்டு தான் இருக்க, பின்ன ஏன்டி வரமாட்ற? ஆ சரி நீ வரலன்னா நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக் தான் அப்படியே அவர் ரூமை விட்டு வெளியே வந்து உங்கள் ரூமுக்கு தான் வராரு. உங்கள் ரூமுக்கு வெளியே வந்து நின்றுட்டு உங்களுக்கு கால் பண்ணுறாரு. நீங்கள் எனக்கு கால் பண்ணுறாரு. ஹலோ என்னங்க? பொண்டாட்டி ஒரு ரூமுக்கு வெளியே தான் இருக்கேன் வா. என்ன என் ரூமுக்கு வெளியா? ம் ஆமாண்டி. இங்கே எதுக்கு வந்தீங்க? எங்கள் அம்மா தங்கச்சிலாம் இருக்காங்க. ஏய் வந்து டோர் ஓப்பன் பண்ணுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொன்ன உடனே நீங்களும் சரி என்னாச்சு ஏதாச்சும் சொல்லிட்டு அப்படியே ஒரு பயத்தோடு தான் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. டோர் ஓப்பன் பண்ணால் ஜங்குக்கு தான் அப்படியே உங்களை கை பிடிச்சி வெளியே இழுத்துறாரு. என்னங்க? ஏய் கத்தாதடி கத்தாத அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே பொறுமையாக டோரை லாக் பண்ணிட்டு இப்போ உங்களை பார்க்குறாரு. நீங்கள் என்னங்க இப்போ எதுக்கு இங்கே வந்தீங்க? போய் தூங்குங்க. ஏய் எதுக்கு இங்கே வந்தனா? கிஸ் வேணும்டி. கிஸ்ஸா? சரி தரேன். சரி இப்போ வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிக்கிறாரு. அப்போ நீங்கள் என்னங்க? என்னாடி? அது நான் கல்யாணத்துக்கு அப்புறம் தரேன். ஏய் நான் விளையாடுறியா? எனக்கு தெரியாது, எனக்கு இப்போ தான் கிஸ் வேணும். என்னங்க என்னங்க நீங்கள்? அதெல்லாம் முடியாது, நீங்கள் போங்க, நீங்கள் போய் தூங்குங்க, யாராவது பார்த்துட போகிறாங்க, அம்மா தங்கச்சிலாம் ஏஞ்சா அவ்வளோதான், நீங்கள் போங்களேன். ஏய் அதெல்லாம் போக முடியாது, நீ வா. எங்க? யார் ரூமுக்கு வா. யாராவது பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோதான், நான் வரல. ஏய் அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்கடி, வாடி. நான் வரமாட்டேன், நீங்கள் போய் தூங்குங்களேன் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஜங்குக் தான் என்ன வரமாட்டியாடி பொண்டாட்டி? நான் வரமாட்டேன். அப்படியா சரி விடு, அப்போ இனிமேல் உன்கிட்ட கேட்டு நோ யூஸ், நானே உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எப்படி ஜங்குக் தான் உங்களை அப்படியே தூக்கிடுறாரு. நீங்கள் என்னங்க என்ன பண்ணுறீங்க? விடுங்க. ஏய் கத்தாதடி, எதுக்குடி இப்போ கத்துற? இல்லைங்க நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? விடுங்க, யாராவது பார்த்துட போகிறாங்க, விடுங்க. எவனும் பார்க்க மாட்டான்டி, நீ இப்படி கத்துறதான் கேட்கும், கத்தி ஊரை கூப்பிட்றாதடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை தூக்கிட்டு போகிறாரு. நீங்கள் என்னங்க வேணாங்க. ஏய் ஒரே ஒரு கிஸ்டி வாடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜங்குக் தான் அவங்கள தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு. அப்போ யாரோ ஜங்குக்கு பின்னாடி இருந்துன்னு அப்படியே அப்படியே மொபைல் ஃப்ளாஷ் ஆன் பண்ணி அப்படியே காட்டுறாங்க, லைட் அடிக்கிறாங்க. ஏய் யார் அது அப்படி சொல்லிட்டு ஒரு வாய்ஸ். அப்படியே இப்போ ஜங்குக் தான் அப்படியே ஸ்டாச்சு பண்ணி நின்றுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே ஜங்குக்கை லைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ இப்போ ஜங்குக் தான் அப்படியே எவன்டா அது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ஒரு மாதிரி கோவத்தோடய தொடங்கி பார்க்குறாரு. பார்த்தா அங்கே நிற்கிறது தயாங் தான். ஏ மச்சான் ஜங்குங்கா என்னடா பண்ணுறாங்க? டே தயாங்கா ஏன் கத்துற? பொறுமையாக பேசுகிறா, லைட் ஆஃப் பண்ணி தொடுறா மயிறு. டே அது யாரா வாய்னா? டேய் லைட் ஆஃப் பண்ணுறா. அந்தோ ஆஃப் பண்ணுறேன் மச்சான், ஆஃப் பண்ணிட்டேன் மச்சான். இந்த நேரத்துக்கு என்ன மச்சான் பண்ணுற? அதுவும் அது நான் கேட்கணும்டா. மயிறு நீ என்ன பண்ணிட்டுருக்க, தூங்கல? இல்லை மச்சான், என் பொண்டாட்டிட்ட ஃபோன் பேசணும், அதான். அவள் வேற சாரி வேற கட்டியிருக்கா, கால் அடிக்கிறேன்னு சொன்னா. சரி நீ என்னடா பண்ணுற? அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது தயாங்க்கு ஃபோன் கால் வந்துடுது. தயாங் வந்து அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே போயிடுறாரு. இப்போ ஜங்குக் உங்களை பார்க்குறாரு. நீங்கள் பயத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஜங்குக்கு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாத்தையும் ஜங்கோட ஷர்ட்லேயே வச்சு மறைச்சிருந்துருப்பீங்க, செஸ்ட்டில் அப்படியே சாஞ்ச மாதிரி. ஜங்குக்கு அப்படியே உங்களே பார்க்குறான் சிரிச்சுக்கிட்டு. முன்னாடி அவன் போயிட்டான்டி. போயிட்டாரா? போயிட்டான். என்னங்க என்னை விடுங்க, நான் போய் தூங்குறேன், எனக்கு தூக்கமாக வருது. ஏய் அதெல்லாம் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜங்குக் தான் உங்களை அப்படியே அவரோட ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டு அப்படியே டோர் லாக் பண்ணுறாரு. நீங்கள் அதை பார்த்துட்டு என்னங்க இப்போ எதுக்கு டோர் லாக் பண்ணுறீங்க? டோர் ஓப்பன் பண்ணுங்க, நான் போகணும். கிஸ் அடிச்சுட்டு போயிடலாம். என்னங்க வேணாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ கிட்ட வராரு. நீங்கள் போய் கரெக்டாக ஒரு செவத்தில் போய் லாக் ஆயிடுறீங்க. இப்போ ஜங்குக் தான் அவரோட ஹேண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து உங்கள் சீக்ஸில் நெக்ஸ்ட்லலாம் வைக்கிறாரு. நீங்கள் என்னங்க வேணாங்க விடுங்க. ஏய் இருடி, ஒரே ஒரு முத்தம் தானே, ஒரே ஒரு முத்தம் சரியா?
அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே இவர் அவங்க லிப்ஸ் கிட்ட தான் கிட்ட கையை எடுத்துட்டு வராரு. சார் ஃபிங்கர்ஸை வச்சு அவங்க லிப்ஸை அப்படியே ரப் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க ஜங்குக்கா, இந்த லிப்ஸில் எனக்கு வேணும்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் 2 பேரும் லிப் லாக் பண்ணுறீங்க. என்னங்க நாடி இது லிப்ஸா இது செம்மையாக இருக்குது, நல்லா தேன் மிட்டாயாட்டம் இருக்குது. அப்படியே பிடிச்சி எடுத்து கடிச்சு அப்படியே இங்கேயே ஐயோ நான் தடவை கிஸ் பண்ணிக்கிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணிக்கிட்டே ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ் தான் அப்படியே உங்கள் ஹிப்பில் வச்சு அப்படியே நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணுறாரு. நீங்கள் இருடி இப்போ அப்படி ஜங்குக் தான் அப்படியே உங்கள் சாரீ மேலேயே உங்கள் செஸ்ட்டு அங்கே இங்கன்னு சொல்லி கிஸ் பண்ணிக்கிட்டே செவுத்துல சாஞ்ச வாட்டுக்கு நின்றுருக்கீங்க. ஜங்குக் தான் உங்கள் கீழே அவங்க ஹிப்ஸ் கிட்ட போயிட்டு முட்டி போட்டு நின்றுட்டுருக்காரு. ஸோ இப்போது அவரோட ஃபேஸ் அப்படியே உங்கள் ஹிப் கிட்ட அப்படி இருக்குது. ஸோ இப்போ அப்படியே உங்களோட சாரீ லைட்டாக தூக்கி அவரோட ஹிப்பை தான் பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே ஜங்குக்கே பார்க்குறீங்க. இப்போ அப்படியே அவரை ஹேண்டை வச்சுட்டு ரப் பண்ணுறாரு. ரப் பண்ணிக்கிட்டே நாடி இது எப்படி இருக்கு, ஐயோ எங்கே தொட்டாலும் வழன்னு நல்லா இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எப்படி ஜங்குக் தான் அப்படியே அவரோட லிப்ஸை வச்சு அப்படியே அவர் கிஸ் பண்ணுறாரு உங்கள் ஹிப்ஸில். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க ஜங்குக்கா, உங்களுக்கு அவர் கிஸ் பண்ண ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. ஸோ இப்போ அப்படியே ஜங்குக் தான் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துட்டு ப்ளவுஸ்குள்ளே கை விட்டுறாரு. அப்படியே நல்லா பிடிச்சி ப்ரெஸ் பண்ணுறாரு. நீங்கள் அதை எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. உங்களுக்கு செம்மையாக ஹெவி ப்ரீத் ஆகுது. நீங்கள் எப்படி ஜங்குக்கை பார்த்துட்டு என்னங்க என்ன பண்ணிட்டுருக்கீங்க, கையெடுங்க, எடுங்க. நாடி லோப்பர்ஸாக இருக்குது, என் கையை பார்த்த மாட்டேங்குது, நல்லா தழுகு முழுகுன்னு ஆடிட்டுருக்கு. என்னங்க கை எடுங்க, எங்க கை எடுங்க. இங்கே பாரு பொண்ணடி, நீ என்னங்கன்னு சொல்லும் போதெல்லாம் சத்தியமான்னு சொல்லட்டுமா, ஒரு மாதிரி இருக்குது, கொஞ்ச நேரம் கம்முனு இரு, இல்லைன்னா அப்புறம் மொத்தத்தையும் இறக்கிட போகிறேன். என்னங்க இப்படிலாம் பேசுகிறீங்க, என்னங்க நீங்கள் கை எடுங்க. சும்மா என்னங்கன்னு சொல்கிற, நீ ஒவ்வொரு தடவையும் என்னங்கன்னு சொல்லும் போதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி உள்ளே அப்படியே ஜிவ்வுன்னு ஏறுதுடி, என்னால் என்னை கண்ட்ரோலே பண்ண முடியாத மாதிரி இருக்குது. என்னது? ஆமாம் சீரியஸாகவே. அது மட்டும் இல்லாமல் இப்போது என்னோடய ஹேண்டு அங்கே உன்னோட அந்த இடத்துல ஐயோ எப்படி இருக்குது தெரியுமா, அப்படியே நல்லா இருக்குடி போட்டு ப்ரெஸ் பண்ணும்போது. எனக்கு விடுங்க, எனக்கு பொறுமையாங்க. என்னடி என்ன என்னங்க உங்களுக்கு ஒன்றாமே எனக்கு பிடிக்குமா? நான் கேள்வி கேட்டா உன்னை பிடிக்காமலையா உன் கூட இதை பண்ணுறியா? எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டி. உன்னை பார்த்த நாள்லேருந்து எனக்குடா இவன் நமக்கு கிடைப்பான்னு நானும் தவிச்சிட்ருக்கேன். சரி எப்படியோ ஃபைனலாக நமக்கு கிடச்சிருவா, இப்போ வச்சு செஞ்சுக்கலான்னு நானும் பார்த்தேன். ஆனால் என்ன நேத்திக்கு ஹல்தி ஃபங்க்ஷனில் உன் மேலே எல்லோரும் தண்ணி அடித்து விளையாண்டாங்கல்ல, நான் மட்டும் சைலண்ட்டாக ஓரமாக நின்று உன்னை ரசித்து பார்த்துட்டு இருந்தேன். அந்த சாரியில் நீ எப்படி இருந்த தெரியுமா, அது அப்படியே உன்னோட பாடியோடு ஒட்டிகிட்டு இருந்துதுரி. உன் ஸ்கின் அப்படியே ரிவலாச்சு. எனக்கு ஒரு பக்கம் பத்துக்கிட்டே எரிஞ்சாலும் இன்னொரு பக்கம் அப்படியே அதை பார்க்க எனக்கு அப்படியே ஏதோ ஒரு மாதிரி பண்ணிடுச்சு. நேத்திக்கு ஒன்று அப்படி பார்த்ததுலேருந்து கண்ணை முன்னாலே அதே மாதிரி தாண்டி வந்து நிற்கிற, அப்படியே என்னால் முடியல, அணுவாக தூங்க விடாமல் கஷ்டப்படுத்துறடி, என்னால் முடியல. நானும் எவ்வளோ தாண்டி நல்லவ மாதிரி ஆக்ட் பண்ணுறது, சுத்தமாக முடியவே இல்லடி. எனக்கு இப்போவே உன்னை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படி ஜங்குக் தான் எல்லாமே செஞ்சு முடிச்சிடணும். இப்போவே பார்க்கணும், எல்லாத்தையும் அங்கே எங்கன்னு டேஸ்ட் பண்ணணும், ப்ளஸ் எல்லாத்தையும் பண்ணிடணும் அப்படின்றா. அப்போ நீங்கள் என்ன கிஸ் மாதிரி தானே சொன்னீங்க, கையெடுங்க, அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான், விடுங்க நான் போகணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஜங்குக் தான்
அப்படியே உங்கள் இப்போ பிடிச்சி இழுத்து உங்கள் காதுக்கிட்ட, ஏய் நாடி நான் என்ன நினச்சிட்டு இருக்க? ஒருத்தவன் இவ்வளோ ஃபீலிங்ஸ் வேற கொட்டிட்டு இருக்கான், நீ என்னாடி அப்படியே போகணுன்றா? ஆ ஆ அப்புறம் என்னங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கலாம். ஏய் ஏய் அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு இப்போ நீ வேணும், அவ்வளோதான். வா. ஆ ம் இல்லை இல்லை, நான் வரமாட்டேன். நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணுங்க, நம்ம போகணும் அப்படின்னு நீங்கள் பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் ஜாங்கர் கொஞ்சம் கூட கேட்காம அப்படியே உங்களோட ஹிப்ஸில் அங்கே எங்கேன்னு கை வச்சுக்கிட்டே இருக்கான். ஆ ஏங்க விடுங்க, போகணும். ஏய் நான் உனக்கு கேட்குறேன், அதுக்கு மட்டும் உண்மையாக சொல்லிட்டு போ. ஆ, என்ன இப்போ நான் உனக்கு பண்ணும்போது உனக்கு எதுவுமே தோணலையாடி? ஆ புரியல. ஏய் அடிக்காதடி, உனக்கு ஏறிடுச்சுன்னு நல்லாவே தெரியும். ஆ என்னங்க, சமாளிக்காதடி. ஆ என்னங்க, ஆனால் அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தானே பண்ணணும். ஆ அப்படியே நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. ஆனால் ஜங்குக்கு அவன் கையை வச்சுட்டு சும்மா இல்லாமல் உங்கள் பாடி போட்டு அப்படியே ரப் பண்ணிகிட்டு இருக்கான். அங்கே எங்கன்னு டச் பண்ணுறது, சில பல சேட்டைகள்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சினிங்கிட்டே பேசுகிறீங்க. ஜங்குக்கு அப்படியே, ஏய் அப்படி இல்லடி பொண்டாடி, பொண்டாடி இப்போ என்னடி? கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணா என்ன, கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் பண்ணா என்ன? இதே தானே அப்பயும் பண்ண போகிறோம். சொல்லு, எல்லாம் ஒன்று தானடி. 2 நாள் என்ன ஆகிட போகுது அப்படின்னு ஜங்குக் சொல்லிட்டு இருக்கான். அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக் தான் உங்களை அப்படியே அலைக்க தூக்கி அப்படியே பெட்டில் படுக்க வச்சு அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் என்னங்க என்னங்க, வேணாங்க. சொந்தக்காரனான் தானே, தொட்டு பார்க்க கூடாதா, கண்ணம் தொடும் கை ரெண்டும், இலே கொஞ்சம் நீளாதான்.